இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் சாப்பாடை வச்சு தான் வந்து பொலிட்டிக்ஸே நடக்குது, சாப்பாடை வச்சு தான் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாரு வந்து கனி மேலே சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் யார் தலையாக இருப்பாங்க, யார் வந்து தலை போட்டியில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு லைவில் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து தலை போட்டியில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங்கே வந்து டாஸ்க் முடிஞ்சிச்சு, கேப்டன்சி டாஸ்க். இதில் வந்து யாரெல்லாம் வந்து பங்கு பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன், விக்ரம் அண்ட் கனி இவங்க 3 பேர் தான் வந்து கேப்டன்சி போட்டியில் வந்து பங்கெடுத்தாங்க. இதில் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பித்து நாட் ஈவன் 10 செகண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து என்ன ஆயிடுச்சு, விக்ரம் வந்து கீழே விழுந்துட்டார். விக்ரமோட வெயிட்டில் தான் வந்து இந்த டாஸ்கே நடக்குது போல். ஸோ விக்ரம் ஸ்டார்டிங்கில் செகண்டு, பிரவீன் தேர்டு, கனி இருந்தாங்க. வெல்க்ரோ ஷூஸ் கொடுத்து தான் வந்து நடக்க சொன்னாங்க. ஸோ ஆரம்பத்துலேயே வந்து கீழே விழுந்துட்டாங்க. அதில் தப்பிச்சது பிரவீன் மட்டும்தான். ஸோ பிரவீன் வந்து தலையாக இருக்காங்க. பிரவீன் வந்து ஒவ்வொரு டீமாக வந்து பிரிக்கிறாங்க. ஆனால் இந்த டீம் பிரிக்கிறது இருக்கே, இந்த டிஸ்கஷன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிடுச்சு. யார் இருக்காங்க, நம்ம பாரு தானே. ஸோ பாரு வந்து சும்மா விடுவாங்களா, ஒவ்வொரு ரூல்ஸாக வந்து கேட்குறாங்க. பிரவீன் இந்த வாட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன வேலை சொன்னாலும் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்கிறாங்க. ஏன்னா பாருக்கிட்ட தான் ஸ்பெஷலி சொல்கிறாங்க. ஏன்னா பாருக்கு தான் வந்து நிறைய பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பிரச்சனையை சேர்ந்தவங்களை வந்து நான் வந்து ஓட்டிங் மூலமாக தான் அது யார் தப்பு யார் சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவேன். ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த ஓட்டிங்கில் வந்து பங்கு சேரலாம். அதுக்கேற்ற மெஜாரிட்டியாக தான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன் யார் தப்பு யார் சரின்ட்டு சொல்லிட்டு. அதே மாதிரி தப்பு பண்ணவங்கள வந்து ஒரு வட்டம் போட்டிருக்கேன் வீட்டுக்கு நடுவில், அந்த வட்டத்தில் போய் நிற்கணும் நான் சொல்கிற வரைக்கும். அதுதான் பனிஷ்மெண்ட். அது வந்து சில பேருக்கு வந்து 30 செகண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மணி நேரமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கேற்று தான் வந்து நான் பண்ணுவேன், அந்த டிசிஷன் எடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ விடுவாங்களா நம்ம பாரு. அப்போது நீங்கள் டிசைட் பண்ணுறது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் கிடையாது. நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட பேசி தான் வந்து சொல்லுவீங்க என்ன பனிஷ்மெண்ட் இருக்கும், அதில் வந்து ரெஸ்ட் ரூம் போகலாமா சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு பிரவீனை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டைமில் வந்து பிரவீனுக்கு வந்து முடியல எப்படி ஹேண்டில் பண்ணுறது பாருன்னு சொல்லிட்டு. பாரு, எனக்கு புரியுது, உங்களோட கேம் நல்லா விளையாடுறீங்க, சூப்பராக விளையாடுறீங்க, ஆனால் தயவு செஞ்சு என்னை பேசி விடுங்க பாருன்னு சொல்லிட்டு பிரவீனே வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் பாரு கேட்குற விஷயம் எல்லாமே கரெக்ட் தானே. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஏதாவது ரூல் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து முடிவு பண்ணோம்ல, நீ வந்து கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதெல்லாம், அதனாலே வந்து நான் தெளிவாக கேட்டுருவேன்னு சொல்லிட்டு நம்ம பாரு வந்து தெளிவாகவே கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக கேட்டாங்க. ஸோ இந்த வாட்டி கிச்சன் டீமில் யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிச்சனில் குக் பண்ணுறது வந்து மாஸ்டர் ஷெஃப் வந்து கெமியா, அப்புறம் அசிஸ்டண்ட் வந்து வியன்னா. அடுத்தது கிச்சனில் வெசல் வாஷிங், அதுதான் இப்போ ஹைலைட் இந்த வாரம். கெமி அண்ட் பாருவை வந்து வெசலில் போட்டிருக்காங்க. சிரிச்சுட்டு தான் பிரவீன் சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தோணுது. கமரு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு, எனக்கு குக்கிங் கற்றுக்கணும், தயவு செஞ்சு என்னை கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. சரி கமரு, உங்களுக்கு வந்து இந்த காய்கறி கட்டிங் அதே மாதிரி கிச்சனில் ஏதாவது அசிஸ்டன்ட் வேலை இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாய்லெட் கிளீனிங்கில் வந்து கமரும் இன்னொருத்தரும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் கிளீனிங் வந்து துஷார், அரோரா அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்தது டீலக்ஸ் டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 ஹெல்ப்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ எல்லோரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா கெமி அண்டு கமருதீனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஹெல்ப்பர்ஸ். ஸோ இந்த வாரத்துக்கான எல்லா டீமும் பிரிச்சாச்சு. அடுத்தது என்னென்னா இப்போ ப்ரமோ வந்திருக்கு. அதில் வந்து மார்னிங் நம்ம ஒரு ப்ரமோ பார்த்தோம் இல்லையா. ஸோ துணி மடித்து கையில் கொடுக்கல, பார்வதி கனியோட கையில் துணி மடித்து கொடுக்கலையா. ஸோ அது ஒரு பிரச்சனை. அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சாரி கேட்க சொல்கிறாங்க கனி பாருவை. ஸோ பாரு வந்து ஃபஸ்ட்டு ப்ரமோவில் நான் பண்ண மாட்டேன், சாரி பண்ண மாட்டேன், இல்லைனா சாரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடாம இங்கே தான் உட்கார போகிறேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சாப்பாடை வச்சே பிரச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு ஆகும்னா வந்து சாப்பாடை வச்சு தான் பிரச்சனை பண்ணணும், அந்த ஒரு இதாகிடுச்சு. எப்படியும் நம்ம பாரு சாரி கேட்டுருவாங்க, நம்மளுக்கே தெரியும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சீன் ஆன பிறகு நம்ம பாரு போயிட்டு சரி இப்போ என்ன சாரி தானே மன்னிச்சுக்கங்க ராஜமாதான்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. அதோட ப்ரோமோ முடியுது. பாரு வந்து விஷம் கிடையாதுங்க, 100% நான் சொல்கிறேன். அவங்களோட ஒப்பீனியனை வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. என்ன எனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும், அதுதான் வந்து பாருவோட மைண்ட் செட். இது தப்பான விஷயம்னு எனக்கு தோணலை. ஏன்னா அந்த வீட்டில் எல்லாருமே போகிறதுக்கு ரீசன் என்னென்னா எல்லாருமே வந்து என்னை தெரிஞ்சுக்கணும், என்னை புரிஞ்சுக்கணும், நான் ஃபேமஸ் ஆகணும், அப்போ அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஸோ அதனால் பாரு பண்ணுறது எந்த விதத்துலேயும் வந்து நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ பாருவோட வார்த்தைகளும் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அது விஜயஸாக சொல்லிட்டாங்க, நீங்கள் வார்த்தைகளை வச்சு ஒன்று விளையாடுறங்க பாருங்கள், அது வந்து சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று எபிசோடில் சண்டே எபிசோடில் சொன்னாங்க.
ஸோ பாரு அது வந்து வயசாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாமே வந்து கேட்கணும், ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கணும் பிக் பாஸ் ஹவுஸில். கடைசியில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருது. சாரி தானே வச்சுக்கோங்க என்னோட சாரின்னு சொல்லிட்டு பாரு வந்து சாரி சொல்லி முடிச்சுட்டாங்க. அதோட ப்ரமோ முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.